ஆன்சி இருந்திருந்தா நீ இங்க வந்ததுல அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க இருக்கும்போதே நாம் அதை நிறைவேற்றி வச்சிடணும். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகணும் யாராலையும் சொல்ல முடியாது. பெத்தவங்க இடத்த யாராலையும் நிறைவு செய்ய முடியாது. அப்படித்தானே மைக்? மம்மி இல்லைன்ற உணர்வே வர மாட்டேங்குது. அவங்க எங்கேயோ போயிருக்க மாதிரி தான் தோணுது. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ காயல் தேவதை மாதிரி மைக் வருவான்னு. ஆராரோ பாடும் குரலை கேட்கவே அலைந்தேன் தனியே. என்னை தாங்கி நின்ற உன் முகம் நெஞ்சோடு தோன்றுமே. இனி 100 ஜென்மமாயினும் உன் தோள்கள் வேண்டுமே. சந்தோஷம் என்று பொங்கலே பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னார என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கலே பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னார என்னையும் தேடி வந்தது. அந்த ஆள் எப்படியாவது எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஜெனி சொல்லியிருக்கான்ல, அந்த ஆள் மம்மியையும் ஆண்டனியையும் கொல்றதா மிரட்டினான்னு. ஒரு ப்ரௌன் கார் தான் இடிச்சது. ஆக்சிடெண்ட். யாருன்னு சொல்ல எந்த எவிடன்ஸுமே இல்லை. அதை செஞ்சது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஜார்ஜ் பீட்டர். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு சார் சட்டத்தை காப்பாத்துறேன்னு காக்கி சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க? முதல்ல நீ போய் அந்த ஆளோட காலைப்பிடி. காலில் விழுந்து கேளு, எனக்கு உயிர் பிச்சை வேணும்னு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு பிறந்திருந்தா தானே உங்களால் செய்ய முடியும். எங்கள் அப்பனையோட குறை சொல்கிற? முடியல. போலீஸ் வண்டியில் போனால் போதும். பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்டுக்கோ. இதை விட அதிக டோஸை நான் எழுதி தருவேன்.
நான் யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. நிம்மதியா வாழணும். ஆனா என்ன நிம்மதியா வாழ விட்டாதானே. எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம்லாம் கிடையாது. ஆனா கண்ண முன்னா என் பையன் வந்து என்கிட்ட சொல்லுவான், அப்பா நான் குதிச்ச மாதிரியே அவளையும் குதிக்க வைக்கணும்னு. எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்? பைத்தியம். ஆமா, அது உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படி ஆளுகளை டார்ச்சர் பண்ணி முடிவுக்கு கொண்டு வர்ற மருந்து எதுவும் என்கிட்ட இல்லை. நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னா போதும். கவுன்சிலிங் ஒரு வாரம் அந்த நிம்மதியிலே போயிடும். நீங்க வாழ்க்கைய பொறுமையா தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. இழந்ததை திருப்பி தர யாராலையும் முடியாது. ஃப்ரீயா இருக்கும்போது பைபிளை படிங்க, சர்ச்சுக்கும் போங்க. பைபிளை படிக்கும்போது ஜீசஸ் சிலுவையில் ஏத்தின யூதரை பத்தி தான் ஞாபகம் வரும். இருக்கிற நிம்மதியும் போயிடும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க. ஜார்ஜ், ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கோங்க, மன நிம்மதி கிடைக்கும். அவன் உனக்கு நேர்வழி காட்டுவான். ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்லும்போது பிசாசு இருக்கிறத மறுக்க முடியாதுல்ல. நம்மளை வச்சு ஒவ்வொன்றா செய்ய வைக்கிறாங்க. குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியுமா? நான் பத்த வச்சத எங்க அம்மாவை கொன்னக்கார. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு கணக்க தீர்த்துக்கிட்டு இருக்கேன்.
அடையாளம் தெரியாத யாரோ அடிச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. அடித்தவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்படி தான் நான் எஃப்ஐஆர் எழுதுவேன். பரவாயில்ல. இன்னும் கூட உங்கள் கற்பனையை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். தீக்குச்சியை வச்சு தலையை சொரியக்கூடாது. நெருப்பால தான் அணைக்கணும். ஓ ஜீசஸ். இல்லை மிக்காயல். ஒரு நாள் மரணம் வரும், உணர்ந்திடு மனிதா நீ. கூடவே வருவது உன் வாழ்க்கையின் குணங்கள் தான். நன்மைகள் எல்லாம் செய்பவன் நீ, சோம்பல் கூடாதே. ஒரு நாள் மரணம் வரும், உணர்ந்திடு மனிதா நீ. உன் விஷயத்துல தான் கணக்கு தவறிடுச்சு. ஆனா என்னோட கணக்கு என்னைக்குமே தவறாத. சார், நீங்க தேடிட்டு இருக்க அந்த டாக்டர் எனக்கு தெரியும். மைக்கேல், ஜார்ஜ் மைக்கேல். அவன் தான் ஜார்ஜ் சாரை சாகடிச்சது. கேஸை இப்போ ஹேண்டில் பண்ணுற கிரைம் பிரான்ச் டிஎஸ்பிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உனக்கு எல்லாம் கொடுக்கறது யாரு? உன்னோட விசுவாசத்தை அவங்க கிட்ட மட்டும் காமி. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கடைசி பிரார்த்தனை பண்ண வேண்டியது மிக்காயல் கிடையாது, அஸ்ரேல் தான். உங்களை பயமுறுத்திட்டு இருந்த ஜார்ஜ் பீட்டரை கொலை பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் பிளேடை கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்றீங்களா? இப்போ மைக்கேல் உங்கள் கூட இல்லையா? எஸ். மைக்கேலோட ஃபாதர் ஜான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனர் தானே? ஆமா. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? மைக்கேலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா? தெரியும், சின்ன வயசுல இருந்து. நான் மைக்கேல் கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட அருமை தங்கச்சி ஜெனிதா கூப்பிடுறா, நான் அட்டன் பண்றேன். எனக்கு அட்டன் பண்ண தெரியும். ஜெனி, நீ இப்போ எங்க இருக்க? இங்க போலீஸ் வந்திருக்காங்க. மைக், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அந்த கர்த்தரே பெரம்பெடுத்திருக்காருல, மைக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் வரி.
I know what I'm doing. Are you busy? Yes, dear. I am. Your brother will be back. Bye, dear. Hey!